கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். அந்த வெள்ளை கலர் மாறாமல் நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறமா சோம்பு போட்டு நல்லா வதக்கிறேன். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, சும்மா அந்த டிரான்ஸ்லூசன்ட் வந்தவுடனே நம்ம அடுத்தது ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறேன். புதினா போட்டு வதக்கினோடனே தக்காளியும் 3 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பீன்ஸும் சேர்த்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஒரு 3 விசில் எடுத்துவிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் கலரே மாறாமல் அப்படியே வெள்ளையாக வந்து நிற்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்டு.